அப்துல் கலாம் சகோதரர் முத்துமீரான் மரைக்காயர் பிறந்த நாளை முன்னிட்டு 1,00,000 மரக்கன்றுகளை நடிகர் விவேக் வழங்கினார். இதில் 100 மரக்கன்றுகளை கலாமின் நினைவிடத்தை சுற்றி அவர் நட்டார். இதுகுறித்து நடிகர் விவேக்குடன் எமது செய்தியாளர் வினோத் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திரு கலாம் அவர்களுடைய கனவை நனவாக்குவதற்காக தன்னாலான பங்களிப்பை ஆரம்ப காலம் முதலே கொடுத்து கொண்டிருக்கும் தமிழக பிரபலம் நடிகர் திரு விவேக் அவர்கள் நம்மிடம் உள்ளார். சார் வணக்கம். அதாவது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க பல சந்தர்ப்பங்களில் பேசியிருக்கிறீங்க. எந்த இடத்துல அவர் இது மாதிரி ஒரு மரக்கன்றுகள் நட வேண்டும் அப்படிங்கிற விதையை அவங்க மனசுக்குள்ள விதைச்சாரு? சென்னையில் கவர்னர் மாளிகையில் அவரை சந்தித்தப்போ 2008 அல்லது 2009 தொடக்கம்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் அவர் விவேக் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் குளோபல் வார்மிங்கில் நிறைய மழை பெய்யாமல் போய் விவசாயம் பொய்த்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இனி வருஷா வருஷம் வெயிலோட அளவு 1 டிகிரி கூட அதிகமாகலாம், அல்லது ஓவரா மழை வெள்ளம் வரலாம். இதெல்லாம் அப்பவே சொன்னார். ஓவரா மழை வரலாறு காணாத வெள்ளமும் அல்லது வரலாறு காணாத வறட்சியும் ஏற்படும். இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் வர்றதுக்கு காரணம் குளோபல் வார்மிங்ன்ற ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் வரப்போகுது. அதை நம்ம எளிதில் நம்ம சரி செய்யணும்னா நம்மளால் செய்யக்கூடியது நிறைய மரங்கள் வெட்டப்பட்டதால் வந்த வினை இது. ஸோ மரங்கள் நிறைய நடப்பட்டால் காற்றில் உள்ள மாசு குறையும், ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும், மழை மேகத்தில் இருக்கும் மழை நீரை பூமிக்கு இழுத்து வரும், நிலத்தடி நீர் உயரும், விவசாயம் மீண்டும் செழிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மரம் நடுவது பற்றி படங்களில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க டாக்டரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரே தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு ஏன் நீங்களே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பையிலிருந்து பசுமை கலாம்ன்ற ஒரு பெயரும் அதுக்கு கொடுத்தாரு. பசுமை கலாம்ன்ற கலாம்னு அவர் பேர் வர்றதை அவர் விரும்பலை, நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கிரீன் கலாம் பசுமை கலாம்ன்ற பேரில் நட ஆரம்பித்தேன். அவருடைய தூண்டுதலும் அவருடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு 27,73,000 மரக்கன்றுகளில் நின்றுருக்குது. ஆனால் அவர் எனக்கு கொடுத்த இலக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி மரங்கள்னு. இது நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் நட்டதெல்லாம் வளர்ந்துருச்சான்னு கேட்குறாங்க. மரம் நடனம் அப்படின்ற ஒரு கருத்தை நிறைய மாணவர்கள் மனசுல நட்டிருக்கேன். அதுதான் அவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செய்ததான் நினைக்கிறேன். இது தவிர நான் நட்ட மரங்கள்லாம் மேக்சிமம் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ல தான் நட்டிட்டு இருக்கேன். இது மாதிரி சில இடங்கள் தான் பொது இடங்கள்ல மாட்டுது. அப்படிங்கும்போது அதை அங்கு உள்ளவர்களை சரியா பராமரிக்கணும். மரம் வச்சவனே தண்ணி ஊற்றுவான்றது பழமொழிக்கு வேணா சரியா இருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில அந்த ஏரியா மக்கள் தான் அந்த மரத்தை பாதுகாக்கணும். இங்கே நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது நம்ம கலாம் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கிறேன். அவருடைய மூத்த அண்ணன் இங்கே பாருங்க, VGP சந்தோஷம் ஐயா, அப்புறம் நம்ம டாக்டர் சலீம், அவருடைய பேரன் சலீம், இன்னும் நிறைய பெரிய மனிதர்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு இன்னைக்கு அங்கே அவருடைய அண்ணனுக்கு, மூத்த அண்ணனுக்கு 100 வருடங்கள் 100 வயசு பூர்த்தி ஆகுது. அதை கொண்டாடி விட்டு அதன் நினைவாக இங்கே நம்முடைய கலாம் ஐயாவுடைய நினைவிடத்தில் 100 மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு உதவி செய்தாங்க. அதில் அடையாளத்திற்கு 1 மரக்கன்று இப்போ நான் நட்டேன். மீதி 100 மரக்கன்றுகளும் அங்கங்கே இதை சுற்றி நடப்பட இருக்கின்றன.